சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை இலவங்கப்பட்டை அல்லது கருவாப்பட்டை. இது நீங்கள் நினைக்கலாம் எங்களுடைய பிரதேசத்தில் வளரக்கூடிய மூலிகையாண்டு நிச்சயமாக வளரும். பெரும்பாலும் அந்த இலங்கையில் ஒரு வணிக ரீதியான வாசனை திரவியங்களுக்கு இந்த கருவாப்பட்டை இல்லை இலவங்கப்பட்டை முக்கியமான ஒன்று. அது ஒரு வாசனை பொருளாக உங்களுடைய சில உணவுகளில், கேக் வகைகளில் அல்லது சில உப உணவுகளில் நீங்கள் சேர்க்கிறத விட மருத்துவ முக்கியத்துவம் மிகுந்தது இந்த கருவாப்பட்டை அல்லது இலவங்கப்பட்டை. முக்கியமாக உங்களுடைய உடல் பருமனை குறைக்கிறதுக்கு அல்லது உணவு கால்வாய் சம்பந்தப்பட்ட நோய்களில் அஜீரணம், வாய்வு தொல்லை, வயிற்றுப்புண், புளித்த ஏப்பம் போன்ற நிலைமைகள்லையும் சரி, அல்லது முக்கியமாக இந்த மூலிகை இந்த கருவாப்பட்டை அல்லது இலவங்கப்பட்டை தயாரிக்கப்பட்ட தேநீர் அருந்தும் போது எங்களுடைய இரத்த ஓட்டம் சீராகும். அதால் எங்களுடைய ஊத்த கொலஸ்ட்ரோலை இரத்த குழாய்களில் படிகிறத தடுக்கக்கூடிய ஆற்றல். நிறைய ஆய்வுகள் கூட இந்த கருவாப்பட்டையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வுகள் கூட இதை நிரூபித்திருக்காகவே இந்த ஊத்த கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கூடின ஆட்கள் கூட இந்த கருவாப்பட்டை தேநீர் பயன்படுத்தலாம். வாரத்தில் 3 நாட்கள் நீங்கள் இந்த கருவாப்பட்டையை பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட அது ஒரு கொஞ்சம் துவர்ப்பு சுவையோட கூடிய இனிப்பு சுவையும் தட்பமான வீரியமும் இனிப்பான விபாகத்தையும் அடையக்கூடியது. ஆகவே உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியன்றதை சுவை எங்களுக்கு ஒரு விறுவிறுப்போடு இருந்தாலும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அது 2 தன்மையும் அதில் இருக்குது. சிறிதளவு உஷ்ணமான வீரியமும் இருக்கும், சீதமான வீரியமும் இருக்கும். ஆகவே இந்த எந்த மருத்துவ பொருளோடு சேர்ந்தாலும் இது இந்த பண்பு அதிகமாக இருக்கும். ஆகவே நாங்கள் நிறைய தனியாக கருவாப்பட்டை என்ற ஒரு மூலிகையை பயன்படுத்தாமல் மற்ற மூலிகைகளோடு இந்த கருவாப்பட்டை சேர்த்து பயன்படுத்துவோம். முதல் நீங்கள் இந்த கருவாப்பட்டை தேநீர், இப்போ நாங்கள் தேயிலை, கோப்பி இந்த 2லேயும் கெஃபீன், இந்த ஜென்தின் ஆல்கலாய்ட்ஸ் இருக்குமென்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எங்களுக்கு இரத்த குழாய்களில் படிகிறதால எங்களுக்கு மாரடைப்பு போன்றன தொடர்ச்சியாக பாவிக்கும் போது, ஒரு லாங் டேர்முக்கு பாவிக்கும் போது ஏற்படலாம். அதற்கு பதிலாக நீங்கள் இலவங்கப்பட்ட தேநீர் இப்படியான மூலிகைகளை நான் கூறும்போது அதில் நேச்சுரலாக எடுக்கக்கூடிய தேநீர் வகைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது உடலுக்கு அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதில் அந்த கருவாப்ப மரங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 எங்களுடைய பிரதேசத்திலேயும் இது வளரக்கூடிய ஒரு மண் வளம் இருக்கின்றது இங்கே. ஆனால் கூடுதலாக மாத்தளை பகுதிகளில் இது புலனறுவை இந்த இடங்களில் பெரிய அளவில் பயிரிடப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. யாழ் மாவட்டத்தில் உங்களோட இடங்கள்லையும் நீங்கள் உங்களோட வீடுகளில் இந்த மரக்கன்றுகளை நடலாம். நட்டு கிட்டத்தட்ட 3 வயதில் இந்த பட்டைகளை நீங்கள் உரிச்செடுக்கலாம். பட்டைகளை வெட்டும் போது அந்த மேலே இருக்கிற பச்சைத்தோலை சுரண்டிடணும். பிறகு இந்த நீள் போக்கில் இந்த பட்டைகளை வெட்டி நீங்கள் உலர்த்தி கொண்டு வரணும். உலர்த்தி அந்த மேலே நாங்கள் அந்த அந்த எங்களோட மேல் முகப்பில் ஏதாவது வச்சு உலர்த்தும் போது உலர்ந்து கொண்டு வரும்போது அந்த பட்டைகள் சுருளும். அதை நாங்கள் அந்த சிமெண்ட்டில் வச்சு நல்லாக உருட்டி தேய்க்கும் போது இன்னும் அது சுருளாக வரும். அதற்கு பிறகு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆகவே 3.5 வருடங்களில் நீங்கள் தாராளமாக இலவங்கப்பட்டைகளை அது உங்களோட வீட்டு தேவைக்கே இந்த இலவங்கப்பட்டை வீட்டிலிருந்து எடுக்கிற ஒரு மரத்தில் இருந்தே காணக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக இந்த தேநீரை அருந்தும் போது எங்களுக்கு இரத்தத்தில் கொலஸ்ட்ரோலின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமானது. மற்றது கிட்டத்தட்ட எங்களுடைய செரிமானங்கள் எல்லாத்தையும் சீராக்கிறபடியினால் நாங்கள் என்ன சமிபாடு அடையாத உணவுகள் எடுத்தால் கூட இலகுவில் சமிபாடு அடையக்கூடியதாக இருக்கும். இந்த இலவங்கப்பட்ட தேநீர் தினமும் நீங்கள் ஒரு தினத்தில் 3 நேரம் கூட அருந்தலாம். இதற்கு நீங்கள் சீனி ஒன்றும் சேர்க்கவே தேவையில்லை. அதில் இருக்கிற ஒரு இனிப்பு சுவையே உங்களுக்கு அந்த இலகுவாக குடிக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். இந்த இலவங்கப்பட்டைகள் முக்கியமாக இந்த கொலஸ்ட்ரோலை குறைக்கிறதுக்கு நாங்கள் இலவங்கப்பட்டையை இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, இலவங்கப்பட்டை இந்த 4ஐயுமே சேர்த்து நல்லா ஒரே அளவாக எடுத்து போட்டு நல்லா நீங்கள் அதை சுத்தம் பண்ணி பொடிச்சு தனித்தனியாக இடித்து அரித்து பிறகு 4ஐயும் ஒன்றாக சேர்த்து இடித்து அரித்து ஒரு ஈரமில்லாத கண்ணாடி போத்தலில் போட்டு வச்சுக்கொண்டு காலையில் 2 கிராம் பின்னேரம் 2 கிராம் எடுத்துக்கொண்டு வரவே இந்த சமிபாடின் மேலே வயிற்று பொறுமல், கழிச்சல், அந்த சிலருக்கு உணவு சாப்பிட்ட உடனே அந்த வயிற்றுப்போக்கு போன்ற நிலை ஏற்படும். அப்படியானவர்களுக்கு இந்த
உணவு கால்வாய் தொகுதியின் செயற்பாட்டை இல்லை அதன் பெரிஸ்டலைசிஸை சீராக்கி மெலக்கட்டில்லாமல் செரிமானத்தை இலகுவாக்கி இலகுவில செரிமானம் அடைந்த உணவுகளை அகத்துறிஞ்ச பண்ணி இப்படியான செயற்பாடுகளை செய்யக்கூடிய தன்மை இந்த இலவங்கப்பட்டைக்கு இருக்குது. முக்கியமாக நாங்கள் இலவங்கப்பட்டை ஊறின தண்ணியால் வாய் கொப்பளித்து வருவோம். என்னென்னா வாய் துர்நாட்டம் அல்லது பெற்கொதி பெற்சூத்தி அதுகள் இருந்தால் அதுகளை தணிக்கக்கூடிய தன்மையும் இந்த இலவங்கப்பட்டை குடிநீருக்கு இருக்குது. ஆகவே இதை நன்றாக ஊறின குடிநீரை கொண்டு வாய் கொப்பளித்து வரும்போது இப்படியான குணங்களையும் நீக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது வறட்டிருமல், தொடர்ச்சியாக இருமல் இருக்கும்போது நீங்கள் அந்த திப்பிலி, அரிசி திப்பிலி என்ற ஒரு மூலிகை அதுவும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அந்த மூலிகையையும் இந்த கருவாப்பட்டையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி பொடித்து தேனில் 1 கிராம் அளவு எடுத்துட்டு தேனில் குழைச்சி நாக்கில் வச்சு இந்த தொண்டையில் பட்டு கொண்டு போகிற மாதிரி உமிஞ்சு சாப்பிட்டு கொண்டு வந்தீங்களா இந்த வறட்டிருமல் ட்ரை காஃப்னு சொல்லுவோம். அது கூடுதலாக இந்த வெப்ப காலம் இல்லை வைரஸ் தொற்றுக்கள் ஏற்படுற காலங்களில் ஏற்படும். அந்த வறட்டிருமலை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த இலவங்கப்பட்டைக்கு உண்டு. ஆகவே அதை நாங்கள் கருவாப்பட்டைன்னு சொல்லுவோம். இந்த இலவங்கப்பட்டை என்றது வேறு, கெராம்புன்றது வேறு. சிசைஜியம் அரோமெட்டிக்கம் என்றது கெராம்பு, ஜினமம் ஜெய்லானிக்கம் என்றது கருவாப்பட்டை. அதே மாதிரி இந்த இதை இலவங்கம் என்று சொன்னால் அது கெராம்பு, இலவங்கப்பட்டி என்பது கருவாப்பட்டை. அந்த ரெண்டையும் உங்களுக்கு வெவ்வேறு தாவரவியற் பெயர்களை கொண்ட வெவ்வேறு தாவரங்களிலிருந்து எடுக்கப்படுற மூலிகை மூலப்பொருட்கள் ஆகும். நன்றி, வணக்கம்.